வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் சாதம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்: சாதம் வெடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பீட்ரூட்டு துருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கடுகு, காஞ்ச மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள். கடாய் சூடு அடித்து எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பருப்பெல்லாம் நம்ம வறுத்துக்கணும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வறுந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட்டை நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கண்ணில் வச்சு வதக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், சால்ட்டு வந்து நம்ம சாதத்துக்கும் சேர்த்து போட்டுக்கணும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். வீட்லேயும் வெறும் பீட்ரூட்டே பொரியெல்லாம் கொடுத்தா சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், இப்படி காய்கள்லாம் வச்சு சாதமாக கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சத்தும் கிடைக்கும். பீட்ரூட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம சாதம் போட்டு கலக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.